எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த வீடியோ என்னத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னால், வர 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி. குரு பகவான் காலம்பரை 18:29, அதாவது பகல் 1:19க்கு மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துலேருந்து, அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிருகசீரிஷம் 3ஆவது பாதம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆறார். அதுக்காக உள்ள வீடியோ தான் இது. இது எதனால் அப்படின்போது, நம்மளுக்கு இருக்கிற கிரகங்கள்லேயே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், சுபர் முழு சுபர் குரு பகவான் தான். அப்போ இப்படி முழு சுபராக இருந்தாலும் சில ராசிகளுக்கு சில இடங்களில் வரும் பொழுது இவர் பாதகத்தை செய்வார் அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த பாதகத்தை செய்யும்போது என்னன்னா, அந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பாதகம்னா, வேறு ஏதாவது கிரகங்கள் பாவ பலன்களை கொடுக்குறா அதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். இவருடைய பலன்கள் அதிகம் இருக்காது, 100% இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை நம்ம போன வருஷம் மாதிரியே கோயம்புத்தூரில் இருக்கிற திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி கோவிலில் வச்சு நடக்கிறது. அங்கே காலம்பரை 11லேருந்து குரு பரிகார ஹோமம் நடக்கிறது. மத்தியானம் 12 மணிக்கு 108 சங்கால பூஜை நடக்கிறது. 1:20க்கு தீபாராதனை நடக்கிறது. சரி, இப்போ இந்த யாருக்கெல்லாம் குரு பயிற்சிக்காக பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அவள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர்ஸ், அதுலேயே இருக்கிற ஜிபே எல்லாம் கொடுத்து விட்றேன். அதுபடி நீங்கள் அவருக்கே பேசி அவருக்கே கொடுத்து விடலாம். இந்த வருஷம் எனக்கு உங்களுக்காக கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நான் இருக்கேன். நான் கோவிலுக்கு போகிறேன், சாயங்காலம் போகிறேன். பிகாஸ் எனக்கு அவள் ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறா. அவர் சொல்லியிருக்கார், அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்கா நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் நான் போன தடவைலாம் நான் காலம்பரை ஹோமத்துக்காக போயிருந்தேன். அப்போது என்னால் உங்களோட எல்லாமே முன்னாடியே கொடுக்க முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுது. இந்த தடவை அந்த ஒரு இது மட்டும் என்னால் பண்ண முடியாது. நான் நம்பர் கொடுத்து விட்றேன், நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எல்லாருமே, இதில் யாருக்கெல்லாம் பலன் குறைவாக இருக்கோ அந்த ராசிகள்லாம் கண்டிப்பாக எந்த இடத்துல நடந்தாலும் பரவாயில்லை, அங்கே நீங்கள் இந்த குருவோடுத பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் பரிபூர்ண சுபர், அவர் நம்மளுக்கு பாபத்துவம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொன்னார். சரி, இதை தவிர நாங்கள் என்ன பண்ணலாம்? பிராமண போஜனம் பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் ஒரு பிராமணர். அதனால அப்புறம் யாரா ஏழைப்பட்டவாளுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் அவருக்கு லட்டு தான் அவருடையது. அப்புறம் யானைக்கு ஊட்டு, ஆனை ஊட்டு, ஆனைக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் குரு பகவானுக்குள்ள பரிகாரங்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னும் ஒன்று சொல்லணும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஒன்று, அவர் பெரிய ஜோசியர். அவர் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுங்கிறார். தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் சம்பந்தமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி சனகாதிகளுக்கு ஞானத்தை கொடுக்குறார். சின்முத்திரை வழியால் மௌனமாக இருந்து மௌனமாக்கும் அவர். அதனால தயவு செய்து, இது எப்போ சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு, தயவு செய்து தட்சிணாமூர்த்திக்கு பண்ணாதீங்கோ. நவகிரகத்தில் இருக்கிற குரு பிரகஸ்பதி, அவருக்காக பரிகாரங்கள் பண்ணணும். தயவு செய்து போய் தட்சிணாமூர்த்திக்கு, தெற்க பார்த்து இருக்கிற ஞானமூர்த்திக்கு, ஞான குரு மௌன குரு, அவருக்கு போய் மஞ்ச வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலையில் மாலை போடுறது தயவு செய்து பண்ணாதீங்க. இது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது. 2 பேரும் வேற யாக்கம் ஆளு. அவர் சனகாதிகளுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார், சிவஸ்வரூபம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு ராசிக்கு உள்ளதை சொல்கிறேன். இதில் எந்த ராசிக்கெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். யார் எல்லாம்னா, மேஷம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 4, 3, 7 ராசிக்கு பரிகாரம் பண்ணணும். யாருக்கெல்லாம் பலன்? ரிஷபம், சிம்மம், துலா, தனுசு, கும்பம், இவா பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்னெல்லாம் நட்சத்திரம் வருது, பொது பலன் மட்டும்தான் சொல்கிறேன். அதிகம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலை. யாருக்கா வேணும்னா தனியாக பார்த்துக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு குரு பலன் வந்தாச்சா,
அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தனியாக கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதில் முடியாது. அதாவது மேஷ ராசிங்கிறது வந்து அஸ்வதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம். இவாளுக்கு என்னன்னா 3ல் போய் குரு பகவான் உட்கார்றார். 3 அப்படிங்கும்போது மனசு, இளைய சகோதரம். அதனால் இளைய சகோதரத்துக்கு கூட சண்டை, மனசில் தைரியம் இல்லாமக்கு போகும். இதை தவிர இவாளுக்கு 12ல் வந்து சனி பகவான் இருக்கார், 11ல் ராகுவும் போயிடுவார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மேஷ ராசிக்கு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரதர்ஸ் கிட்ட பேசும்போது மனசில் தைரியத்தை ஏற்படுத்திக்கத்தான் வேணும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 மிருகசீரிஷம். அப்புறம் வந்துட்டு என்ன மாற்றி வச்சிருக்காரு, கிருத்திகை பரணி ரோகிணி. என்ன அதாவது கிருத்திகை ரோகிணி 4 பாதமும், அதுக்கப்புறம் மிருகசீரிஷம் 1, 2 இந்த பாதங்கள். சரியா? இதை வந்துட்டு இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இவாளுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். எப்பொழுதுமே 2ல் குரு போகும்பொழுது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம். அதனால் பணம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தொழிலில் வெற்றி. அது ரிஷப ராசிக்கு நன்னாவே இருக்குது. அதுக்கு அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிஷம் 3, 4 திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 இவாளுக்கு வந்து ஜென்மத்தில் வர. ஜென்ம குரு என்ன பண்ணுவார்? நிம்மதி இல்லாமல் பண்ணுவார். ஏன் மிதுன ராசிக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறார்? ஜென்மத்தில் வர குரு நம்மளுக்கு எல்லாருக்கும் பண்ணணும்னு இல்லையே. ஏன்னா அவர் தான் அவர்களுக்கு பாதகாதிபதி, 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. அவளுக்கு உபயராசி ஆனதுனால பாதகாதிபதி வந்து குரு பகவான். அதனால அப்போ என்ன பாதிக்கும்? மனசு பாதிக்கும். மனசில் வந்து நிம்மதியின்மை, மனசங்கடம், காரிய தடை. ஏன்னா சுபர் வந்துட்டு பாதகாதிபதியாக ஜென்மத்திலேயே வந்து உட்கார்றார். அதனால காரிய தடை. அதுக்கு அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இவளுக்கு வந்துட்டு என்ன கேட்டால் 12ல் வந்து குரு பகவான். 12 என்ன, ஒரு ராசிக்கு வந்து விரயஸ்தானம். அதனால என்ன ஆகும்? தொழில் விரயம், பண முடக்கம், தண்ட செலவு, வேண்டியும் வேண்டாதைக்கு உள்ள செலவுகள் வரும். அது வந்துட்டு கடகராசிக்கு. அடுத்து சிம்ம ராசிக்கு மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். இவாளுக்கு வந்து 11ல் குரு வரும். இந்த 11ல் குரு வரும்பொழுது என்ன ஆகும்னா 11, 9 இந்த மாதிரி இடங்களில் வரும்பொழுது என்னன்னு கேட்டால் நல்லது. அதனால சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னா, தொழிலில் வெற்றி, செய்தொழிலில் லாபம், பதவி உயர்வு, காரிய வெற்றி, இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இவாளுக்கு வந்து 7ல் வந்து சனி பகவான் வந்திருக்கார், 8ல் சனி பகவான், 7ல் ராகு, இதுவும் இருக்குது. அப்போ இந்த குரு ஒருத்தர் தான் அவளுக்கு கை கொடுப்பார் சிம்ம ராசிக்கு. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 ஹஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 தொழில் நஷ்டம். இவாளுக்கும் பாதகாதிபதி குரு. அதனால் அவர் வந்து இவாளுக்கு 10வது இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 10வதுங்க தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானமும் அதே தான். அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா ஸோ அந்த இடத்துலையும் வந்து உட்கார்ந்துருக்கார். அதை தவிர வீண் செலவு. ஏன்னா பாதகாதிபதி விரையாதிபதி. அதனால விரும்பின தண்ட செலவு. கன்னிராசி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், 6ல் ராகு. அவளுடைய 5, 6 அதிபதி 7ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அடுத்தது துலா ராசி. துலா ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு 5வது பார்வையாக பார்க்குறார் குரு பகவான். அதனால துலா ராசியான சித்திரை 3, 4 சுவாதி, விசாகம் 1, 2, 3 உத்தியோக உயர்வு. 9ஆம் இடத்துல வந்து ஒரு குரு பகவான் வந்து உட்காரும்போது என்னன்னா உத்தியோகத்தில் உயர்வு, இடமாற்றம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். அதை தவிர 9ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 1. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தீர்த்த யாத்திரை போவாள். அதுக்கு அடுத்தது விருச்சிகம். விசாகம், அனுஷம், கேட்டை. இவாளுக்கு 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால 8னால வீண் வம்பு, வழக்கு, கோர்ட்டு, விரய செலவு, அனாவசியமான செலவு.
திருட்டு பயம் என்ன, அதுவும் வந்துட்டு அவர் சுபர். அதனால இதே ஒரு பாபர் இருந்தாலும் திடீர்னு அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். ஆனால் இவர் வந்து சுபர், முழு சுபர். அதனால திருட்டு பயம், வம்பு வழக்கு, கோர்ட்டு இந்த மாதிரி இதில் வந்து மாட்டிக்காமல் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு 7வது பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இவாளுக்கு வந்து நல்ல சுப காரியங்கள் நடக்கும். தன வரவு, குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா 7 அப்படிங்கும்போது குடும்பம் வந்துடுது, கலத்தரஸ்தானம், பார்ட்னர்ஷிப் அது எல்லாமே வந்துடுது. அந்த மாதிரி 7வது பார்வை பார்க்கறதுனால இவாளுக்கு நல்லது. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் இவாளுக்கு 6ல் வரார். 6ல் வரும்போது என்ன, ரிணம், ரோகம், சத்ரு. அதனால் கடன், ரிணம், ரோகம், நோய் வரும். அதுக்கு அடுத்தது தொழிலில் நஷ்டம், ரிணம், ரோகம், சத்ரு, எதிரிகள் வருவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்கு 5வது இடத்துல வரார். சரியா, 5வது இடத்துல வரும் பொழுது என்ன ஆகும்னா, 5ங்கிறது நல்ல இடம். கும்பராசியிலேருந்து 5வது இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால அவளுக்கு வந்து புகழ் கிடைக்கும், சுபகாரியம் இருக்கும், தன வரவு. ஏன் சுபகாரியம் புகழ் சேர்த்தல்னா இதெல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானத்துலேருந்து வர்றது. அடுத்தது மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவளுடைய வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஜென்மத்தில் சனி பகவான், இவர் 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். ஸோ ஜென்மஸ்தானமும் பாதிச்சிருக்கு, சுகஸ்தானமும் பாதிச்சிருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துருக்கா. தாயார் அசௌக்கியம், தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வீண் அலைச்சல். ஜென்மத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கா. அவளுடைய 11ஆம் இடத்துல ராகு பெயர்ந்து போயிடுவார். ஸோ வீணாக அலைச்சல், வீண் பழி. இந்த ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் அனாவசியமான காரியங்கள், நம்மளுடைய கனெக்டடே அல்ல அந்த காரியங்களுக்கு மீனராசிக்கார போகக்கூடாது. உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும். என்ன டயட்டோ அதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த 2.5 வருஷங்கள், 2.5 இல்லை 5 வருஷமே நம்மளுக்கு அவ்வளோ நன்னா இல்லை. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரும் இப்படி இருக்கார். 4 சுகஸ்தானம். சுகஸ்தானங்கிறது தாயார் ஸ்தானமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் தாயார் எல்லாமே 4ஆம், நம்மளுடைய சுகத்தை சொல்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல இவர் இருக்கிறதுனால இவாளுக்கு வந்து அது வந்து அத்தனை நல்ல ஒரு பலனை தராது. அதனால் மீனராசிக்காராலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுபடியும் ஒரு இது சொல்கிறேன், ஆரெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு: மேஷம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த ராசிக்காரெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அந்த நம்பரில் நீங்கள் பேசிக்கலாம். நீங்களே அதை அவருக்கு அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துக்கலாம். என்ன, இன்றைக்கி இந்த தடவை நான் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் எங்கேயும் போகிறதில்லை. எனக்கு சாயங்காலம் அம்பாள் சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வரப்போகிறேன். நம்மளத்தான் உள்ளது. அதனால் காலம்பரையே அங்கே நடந்துவிடும். மத்தியானம் 1-1:15. அப்போ காலம்பரை ஆரம்பிச்சிருது. சங்கு பூஜை, பரிகார பூஜைகள்லாம் காலம்பரையே நடந்துவிடும். திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அவரை கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். இன்னையிலேருந்தே பேசிக்கலாம். ஒரு நட்சத்திரத்துக்கு 101 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அவகிட்ட கொரியர் சார்ஜ் ஏதாவது உங்களுக்கு பிரசாதம் வேணும்னா, கொரியர் சார்ஜ் வேணும்னா அது எத்தனைன்னு கேட்டு அதையும் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டில் அனுப்புவாளா எதுலன்னு எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட் டைம் எல்லாமே நம்ம கொரியரில் தான் எல்லாமே அனுப்பிச்சோம். அதே மாதிரி பண்ணி கொடுத்துடுவார். நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப நேர்மையாக பண்ணி கொடுப்பேன். அதான் அதில் உள்ளது. நம்மளுக்கு வந்துட்டு சும்மா ஏனோ தானா பண்ணுறவாள்லாம் கிடையாதவர். அதனால தான் இவ்வளோ ரெக்கமெண்டேஷன். போன வருஷம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார். என்னோடய 1-2 கிளைண்ட்ஸ் அங்கே வரவே செய்திருந்தா. கோயம்புத்தூரில் இருந்தவா வரவே செய்திருந்தா. நிறைய பேருக்கு கோவில் தெரியாது, பட் தே கேம். அதனால் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேனோ அவெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குரு பெயர்ச்சி நன்னா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.